ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெட்போர்ட்டுன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெட்போர்ட்டுன்ற டூலை வச்சு நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுவுமே பூட் பண்ணாமலே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்போர்ட் இமேஜ்லேயே வந்து நமக்கு இன்டர்நெட் வழியாக வந்து இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் உங்களோட யூஎஸ்பி பென்ட்ரைவில் வந்து பூட் பண்ணிவிட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லினக்ஸில் இருக்க லைவ் இமேஜஸ், அப்புறம் விண்டோஸ் ஓஎஸ், அதுக்கப்புறம் ஸோ இந்த இமேஜ்லேயே வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டிஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த நெட்போர்ட் டூல் வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த நெட்போர்ட்டை வந்து செல்ஃப் ஹோஸ்டிங் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஎஸ்பியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை பூட் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஎக்ஸியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐபிஎக்ஸினா நீங்கள் வந்து யூஎஸ்பியே இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ யூஎஸ்பியில் எப்படி அதை நெட்போர்ட்டை யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பூட்டிங் ஃப்ரம் யூஎஸ்பி கொடுத்தோடனே நமக்கு வந்து லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் மேக் ஓஎஸ், அதுக்கப்புறம் வந்து விண்டோஸில் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் போயிட்டு ஸோ இங்கே ஐஎஸ்ஓ அப்புறம் யூஎஸ்பின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஎஸ்பி இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎம்ஜியை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரூஃபஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து பூட்டபுளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இமேஜில் போய்ட்டு இப்போ நம்ம செலக்ட் கொடுக்கலாம். ஸோ நெட்போர்ட் நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து டேட்டா எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ண கேட்கும். ஸோ ஓகே கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து காப்பி ஆனோடனே இங்கே ரெடின்னு வந்துடும். ஸோ நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் இங்கே ஷோ ஆகாது. ஆனால் உங்களுக்கு வந்து அது பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ நான் இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ போனோன்னே இங்கே பார்க்கலாம் பென்ட்ரைவ் வந்து இப்போ கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஆனால் இது ஃபேட் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த இமேஜ் காப்பி பண்ணோடனே நமக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் ஷோ ஆகலை. ஸோ இந்த டிவைஸ் செலக்ட் பண்ணி எஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பென்ட்ரைவ் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெமோவுக்கு வந்து நான் ஒரு பழைய லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழைய லேப்டாப்பில் நான் இப்போது பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ லேப்டாப்போ இல்லை உங்கள் டெஸ்க்டாப் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட லேண்ட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா இது வந்து வைஃபைல ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே லேண்ட் கேபிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ லேப்டாப் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பூட் மெனுவுக்கு நம்ம போகலாம். ஸோ பூட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் யூஎஸ்பியை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆர்டர் வந்து நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ F9 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு பூட் ஃப்ரம் EFI ஃபைல்னு காட்டுது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் செலக்ட் பண்ணோன்னே நம்ம IPXE வந்து காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த EFI வந்து லோட் பண்ணலாம். ஸோ இந்த boot 64.EFI தான் இந்த ஃபைலை வந்து லோட் பண்ணணும். ஸோ நம்ம லோட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக உங்கள் சிஸ்டம்ஸில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே இந்த பேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது காட்டல அப்படின்னா பூட். ஸோ நான் இப்போ ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பூட் ஆகிடுச்சு. ஸோ netboot.xyz வந்துருச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இங்கே பார்க்கலாம். இங்கே லினக்ஸ் நெட்வொர்க் இன்ஸ்டால் காட்டுது, அப்புறம் லைவ் சிடிஸ் காட்டுது, அப்புறம் விண்டோஸ் காட்டுது. ஸோ டூல்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. டூல்ஸில் யூட்டிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஆர்கிடெக்சர், அப்புறம் IPXE ஷெல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லினக்ஸ் நெட்வொர்க் இன்ஸ்டால்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் போனாலே பார்க்கலாம். இங்கே லினக்ஸ் டிஸ்டோஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்பைன் லினக்ஸ் இருக்குது, ஆர்ச் லினக்ஸ் இருக்குது, சென்டோஸ் இருக்குது, டெபியன், ஃபெடோரா இருக்குது, ஜென்டூ லினக்ஸ், அப்புறம் ஸோ காலி லினக்ஸ் இருக்குது, ரெட் ஹாட் லினக்ஸ் இருக்குது, ராக்கி லினக்ஸ் இருக்குது, ஸோ அப்புறம் உபுண்டு இருக்குது, அப்புறம் VMware ESXi இருக்குது. ஸோ நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டாலர்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இதில் உபுண்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 20 to 30 minutes எடுக்கும். ஸோ நான் அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். விண்டோஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு URL நீங்கள் அந்த இன்ஸ்டாலரை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக பண்ணணும். ஸோ நான் இப்போ விண்டோஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் பார்க்கலாம் லோட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலர் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு URL கேட்கும். ஸோ இது URL கொடுத்தா தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்ம டூல்ஸில் போய்ட்டு யூட்டிலிட்டி செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ யூட்டிலிட்டிஸ்மே பார்க்கலாம். இங்கே நிறையா டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ரிப்பேர் சிடி இருக்குது, க்ளோன்ஸிலா கொடுத்துருக்காங்க, ஜிபார்ட்டட் இருக்குது, காஸ்பர்ஸ்கை ரெஸ்கியூ டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதை வந்து ரெஸ்கியூ பண்ண என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டூல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்பூட் இமேஜை மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நிறைய லினக்ஸ் ரெஸ்டோர்ஸ்லாம் வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஎஸ்பியில் வந்து நீங்கள் பூட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த நெட்பூட் டூலை வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெட்பூட்டை யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணாமல் நெட்வொர்க் மூலமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.